இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானலில் அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆபரண தங்க விலை புதிய உச்சத்தில் விற்பனை. சென்னையில் ஒரு சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை. வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 9 ரூபாய் அதிகரித்து 254 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. புதிய கட்டண திருத்தத்திற்கு பயணிகள் இடையே கடும் அதிருப்தி. சென்னை போரூர் அருகே மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கும் இடத்தில் சாலையில் திடீரென விழுந்த கற்கள். கார் சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் போராட்டம். தமிழகத்தில் மத நல்லிணக்கமும் மக்கள் ஒற்றுமையும் பாஜகவின் கண்களை உறுத்துகிறது. வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் விழாவில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நல்லிணக்கம் தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல்ட் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் 5 விழுக்காடாவது நடந்ததா என்றும் கேள்வி. நெஞ்ச நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அதிமுகவில் விருப்ப மனு சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டிசம்பர் 23ஆம் தேதியுடன் அவகாசம் முடிவடைந்திருந்த நிலையில் 31ஆம் தேதி வரை நீட்டித்து அதிமுக அறிவிப்பு. மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்திற்கு முற்றிலும் மாறானது புதிய 125 நாள் வேலை திட்டம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். இது நாங்க அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார். இது இவங்க சொந்த திட்டம். அதுல வாயில நுழையாத பேரு, யாருக்கும் பொருள் புரியாது. பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறி நடவடிக்கை.
தம்மை கட்சியிலிருந்து நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் உள்ளது என ஜி.கே. மணி பேட்டி. கட்சியிலிருந்து அன்புமணி தம்மை நீக்குவது ஆச்சரியமாக இருப்பதாகவும் பதில். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட எல்லாம் மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜனவரி 20ஆம் தேதி ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அறிவிப்பு. அரசு தயாரித்து கொடுக்கும் முறையை வாசித்து பேரவையின் மாண்பை ஆளுநர் காப்பாற்றுவார் என அப்பாவு நம்பிக்கை. சென்னையில் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னையில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைதுக்கு அண்ணாமலை கண்டனம். ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளாகியும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கு. அறக்கட்டளை கணக்குகளை சரிபார்க்க விசாரணை ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மலைப்பகுதியில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களை முன்னிட்டு திருமலையில் குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அலிபிரி சப்தகிரி சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயரானார் பாஜகவின் வி.வி. ராஜேஷ். மொத்தமுள்ள 100 உறுப்பினர்களில் 51 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேர்வு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆஷஸ் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 110 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆட்டமிழப்பு. இளம் கிரிக்கெட் வீரர் சூரியவன்சிக்கு பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவம். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.